ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். திருமணம் செய்து கொள்பவர்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில நறுமணம் வீச வேண்டும் என்றால் எந்த கோவில்ல போய் யாரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு போன எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்க, இதெல்லாம் இனிமே நடக்க போறவங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சே, வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துருச்சே, நொந்து நூடுல்ஸா போயிட்டோங்க, எங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. உங்களுக்கான பிரத்யேக தீர்வை வழங்குவதுதான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியின் சிறப்பம்சமே. நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன எபிசோட்ல நீங்க எங்களுக்காக திருமண வாழ்க்கையில சிறக்கணும், அதாவது டைவர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு இல்லீங்களா, அதெல்லாம் நடக்காம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்க அதற்கு அவங்களுக்கு உரித்தான கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில், பெருமாள் கோவில் சூஸ் பண்ணி யாரு எதை சூஸ் பண்ணி அந்த கோவில திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு போன எபிசோட்ல சொன்னீங்க சார். ஆனா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்க, சரிங்க நடக்க போறவங்களுக்கு சொல்லிட்டீங்க, எங்க வாழ்க்கையில நடந்துருச்சு, பிரச்சனைகளும் வந்துருச்சு, எங்களுக்கும் தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க சார். அவங்களுக்கான பிரத்யேக தீர்வை இன்னைக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா, இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாங்க, எங்களுக்கு கல்யாணம் 15 வருஷம், எங்களுக்கு கல்யாணம் 10 வருஷம், 5 வருஷம், 1 வருஷம், 50 வருஷம் ஆளவங்க கூட டைவர்ஸ் கொடுக்குறாங்க சார். ஆமாம், நியூஸ் பேப்பர்ல பார்த்து. ஆமாம், வருது எல்லாம். அவங்கெல்லாம் என்ன சொல்றது, எல்லாம் அதான் நான் முதல்ல சொன்ன வேற ஒரு எபிசோடில், நம்ம கல்ச்சரை வெள்ளைக்காரன் ஃபாலோ பண்ணுறோம், அடாப்ட் பண்ணுறோம், அவங்க கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம கல்ச்சரை அவன் வித்தியாசமாக பார்த்தான், அதிசயமாக பார்த்தான். அது இப்போ ஈஸியாக போயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவங்க கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம், அதெல்லாம் அவங்க தான் பண்ணுறது. இப்போ நாம் அதை செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ இந்த டிராபேக்ஸ் இருக்கிறவங்க சிவன் கோயிலில் பண்ணலாம், பெருமாள் கோயிலில் பண்ணலாம், அம்மன் கோயிலில் பண்ணலாம், முருகர் கோயில் பண்ணலான்ட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணலையே. கல்யாண மண்டபத்துல தான் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன பண்ண முடியும், பெரியவங்க பண்ணிட்டாங்க, நாங்கள் பண்ண எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி அதில் மாறி பண்ணாவோ பிரச்சனை இருக்குது, மாறி பண்ணவே பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை பண்ணவே இல்லை இன்னும், அப்போ பிரச்சனை டபுள் த பிரச்சனை. ஸோ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒன்றும் யாருமே கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. எல்லாமே மருமாங்கல்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி பண்ண? ஆமாம், மருமாங்கல்யம் அப்படின்னாக்கா திரும்ப தாலி கட்டுறது. தாலிங்கிறது அவங்கவுங்க வழக்கத்துக்கு தாலி வரும். அந்த தாலிக்கு சைடில் அப்படி வரும்போது அதெல்லாம் பரிவாரம், கோயில் மாதிரி. கோயிலில் மூலவர் சாமி இருப்பார், சுற்றி மற்ற சாமிங்க அது பரிவார சாமின்ற மாதிரி. தாலியும் சாமி போன்று தான். ஆமாம், தாலியும் அதனால தான் தாலி கட்டுறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கல்யாணம்னா தாலி கட்டுறவங்க அவ்வளோதாங்க, பெரியவங்க அர்ச்சனை ஆராதனை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம் கல்யாணம் நடத்தும் போது தாலி கட்டும் போகும்போது அங்கே 3,000,000 தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது நமக்கே தெரியாமல் இருக்கும். அதே நேரத்தில் அது சரியாக இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணலை, அதான் அர்த்தம். ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் பண்ணல அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் இறைவன் மூலியமாக கிடைக்குது. ஏங்க, இறைவன் அங்கே இருக்கிறார், அதான் தூண் இருக்கிறார், துரும்புல இருக்கிறார் சொல்லிட்டுமே, அதை நீங்களும் ஏற்றுக்கிற நிலைக்கு வந்துட்டீங்களே, அதனால் அங்கேருந்து வரும். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. இப்போ அடுத்து அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு விதி எண்ணும் கர்மா எண்ணும் வீக்காக இருக்குது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வருஷம் அது வீக்காக இருக்குது. விதி எண்ணு தெரியுங்க, தேதி அந்த கடைசி ஒரு 4ஆம் நம்பர் விதி எண்ணு, அது நாங்கள் தெரிஞ்சிட்டோங்க. அது உண்மையை சொல்ல போனால் விதி எண்ணுங்கிறது சொல்லி கொடுத்தது உலகத்துக்கு நான் தான். எண்கணிதம் குறித்து இவ்வளோ விளக்கங்கள் சொன்னதும் நீங்க தான் சார். இது வரைக்கும் இவ்வளோ விளக்கங்கள் கேட்டதே கிடையாது. கர்மா எண்ணு அதுவும் நான் தான் சொல்லியிருக்கிறேன். கர்மா எண்ணு இந்த 4 கூட்டம் வர்ற கடைசி எண்ணு தான் 5ஆம் நம்பர் தான் கர்மா எண்ணு. அது 2 வீக்காக இருக்குது, அது 2 கான்ட்ரவர்சியாக இருக்குது பெண்கள் தேதியில். அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மன் கோயிலில் தான் திருமணம் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்மன் கோயில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அம்மனும், சில பேர் குலதெய்வம் இருக்கலாம், குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருந்தாலும் அங்கே முதல்ல போயிட்டு 2 பேரும் கணவன் மனைவி போயிட்டு அங்கே போய் ஒரு சங்கல்பம் வைங்க, அதான் கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கையை என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்போ சில பேருக்கு வீடு கட்டணும், சில பேருக்கு கார் வாங்கணும், சில பேருக்கு சந்தோஷமாகவே இருக்கணும், எல்லாமே இருக்குது, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்குங்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குங்க, ஆனால் நிம்மதி இல்லைங்க. உங்கள் தேவை என்னவோ அதை ஒரு சங்கல்பமாக வைத்து அங்கே போய் ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடு, நான் என் தாலியவே உனக்கு தானமாக இடுகிறேன். நீங்கள் கொடுக்குற தாலி அங்கே என்னவா ஆகுதுன்னு கேட்குறீங்களா?
திருப்பி அதை உருக்கி திருப்பி அம்பாளுக்கு வேறு ஏதோ ஒரு பொருளாக அங்கே ஆக்கப்படும் அந்த கோயிலில். அதனால் நீங்கள் கொடுக்குற தாலி சும்மா அப்படியே வச்சுக்க மாட்டாங்க, அப்படி தான் நடக்கும் எல்லா கோயில்லையும். அப்போ நீங்கள் முதல்ல போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துடுங்க. அப்புறமா ஒரு விரதம் போட்டு இருங்க, ஒரு 5 நாளோ 1 வாரமோ 10 நாளோ. விரதம்னாக்கா முழு நேரமும் 3 வேளை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஒரு வேளை ஒரு பொழுதாவது ஒரு உண்ணாவிரதம் இருக்குங்க. அப்போ அந்த நேரத்தில் ஏதோ உங்களுக்கு எது வசதிப்பட்டதோ அந்த ஒரு வேளை ஒரு வாரத்துக்கும் 5 நாளுக்கு 10 நாளைக்கு வெறும் ஃப்ரூட்ஸாக கூட எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் என்னால் சாப்பிடாம இருந்துருவேன், உங்கள் சௌகரியம். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாம ஃபுல்லாக இருக்கிறதும் தவறு. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஜூஸ் குடிங்க, தப்பு அப்படிலாம் கிடையாது. கடவுள்லாம் ஒன்று அதெல்லாம் எதுவுமே தவறாக எடுத்துக்க மாட்டார். உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ ஒரு 3 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க. விரத மாதிரி ஒரு பொழுதாவது இருந்துக்குங்க. இருந்துட்டு கோரிக்கை இது பண்ணிவிட்டு தாலியை வந்துட்டு புதுசாக வாங்கிக்கிறங்க. அந்த மாங்கல்யம் மட்டும், இதுக்கு பேர் மருமாங்கல்யம், மாங்கல்யத்தை மட்டும் புதுசு வாங்கிக்கிங்க. அந்த கோயிலுக்கு போங்க, தாலி கயிறு வாங்கிக்கிங்க, புதுசாக கட்டிடுங்க. புதுசாக கட்டிட்டு பழசை கழட்டிடுங்க. கழட்டிட்டு அந்த எந்த தாலி இருக்குதோ அதை மட்டும் கழட்டிட்டு கோயில் உண்டியில் போடுங்க. சில பெரிய கோயிலாக இருந்ததுனாக்கா அதை அவங்க கையில் கூட கொடுக்கலாம், கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்க. அந்த வசதி இருக்கிற கோயிலில் அப்படி இருந்தால் கொடுத்து ரிசிப்ட் வாங்கிக்கிறீங்க. ஏன்னா அது நேரம் டைரெக்டாக போய் நான் சொன்ன மாதிரி திருப்பி அதை உருக்கி திருப்பி அம்பாளுக்கு தான் அது பயன்பட போகிறது. சில இடத்துல உண்டியில் போகிறது போடுங்க, எங்கே வசதி இருக்கோ கோயிலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க. போட்டுட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க, அதை முடிச்சிட்டிங்க. கோயிலில் வந்து 2 பேர் பேரில் அர்ச்சனைக்கு டிக்கெட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலில் 21 சுற்றிடுங்க. ஏன் சார் 21 கரெக்ட்? ஆமாம், கல்யாணம் அன்னைக்கு கண்டிப்பாக இப்போ நடக்கிற கல்யாணத்துலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கோயிலுக்கு போன மாதிரி தெரியல. இல்லை அதுதான், ஏன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு பொதுவாக கல்யாணம் முடிச்சுட்டா முதல் பார்வை எங்கே போய் பார்க்கணுன்னா கோயிலில் தான் பார்க்கணும். அது இப்போ இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, கல்யாணம் முடிச்சா அன்றைக்கி சேம் டேவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அங்கே தான் போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு பதில் இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் கோயில் மாரி ஆயிடுச்சு, அங்கே தான் போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போகணும், அப்புறமா தான் இந்த மறு வீடு மற்ற வீடு எல்லா வீடும் பார்க்கணும். உங்கள் வீடும் பார்க்கணும், மறு வீடு பார்க்கணும், எல்லா வீடும் பார்க்கணும். அது இல்லை. ஒன்று கல்யாணத்தன்னைக்கு இல்லைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் கோயிலுக்கு போனேங்க, நான் ஒரு சுற்றுனேங்க. அப்படி ஒரு சுத்த வைப்பாங்க, அப்படி வரும்போது ரூபாலாம் வந்துடணும். இப்போ தான் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது இல்லையா, இத்தனை வருஷத்துக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒன்று முழுசாக வாழல இல்லை. அப்போ 21 சுற்று சுற்றினா தான் அந்த சுற்று வந்து தேவர்கிட்ட கனெக்ட் ஆகும். அதுக்காக 21 சுற்று சுற்றுறது. 21 சுற்று சுற்றிட்டீங்க, அர்ச்சனை உங்கள் பேரில் 2 பேர் பேரில் பண்ணிட்டீங்க, தாலியெல்லாம் கட்டிட்டீங்க. தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தாலி கட்டி கொடுத்தீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க. 2 பேர் சேர்ந்து அந்த கோயிலேருந்து வெளியே வரீங்க. வீட்டிலே செஞ்சுட்டு கொண்டு போனாலும் சரி, இல்லை எதிர்க்க ஹோட்டல் இருந்ததுனாக்கா அந்த கோயிலில் வெளியே இருக்கிறவங்க 5 பேரோ 10 பேரோ எவ்வளோ அவங்க வசதி பொறுத்து, 50 பேரோ 100 பேரோ அவங்க வசதி பொறுத்து அன்னதானம் வாங்கி போட்டுருங்க. அன்னதானம் வாங்கி போட்டு முடிச்சிட்ட உடனே நேராக வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் 2 பேர் சாப்பிட்டுங்க. சார் நீங்கள் 2 பேர் இங்கே எங்ககிட்ட இன்னொரு 2 டிக்கெட் இருக்குது, 2 குழந்தை வேறு வச்சுக்கிறேன், அதை விட்டிங்களே, நாங்கள் கூப்பிட்டு போகலாமா? உங்கள் குழந்தை நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். நான் ப்ரொசீஜர் சொல்கிறதுக்காக 2 பேரும் சொல்கிறேன், குழந்தைங்களும் கூப்பிட்டு போகலாம், அப்புறம் விட்டுட்டு போயிடாதீங்க. பெரியவங்க விட்டுட்டு போயிடாது மீன்ஸ் பெரியவங்கிட்ட விட்டுட்டு போவாங்க, அப்படி சொல்லலை. தாராளமாக குழந்தைய அழைச்சிட்டு போகலாம். அம்மா அப்பாவுடைய கல்யாணத்தை குழந்தைங்க பார்க்க அதை தான் சொல்லிட்டீங்க நீங்கள். ஏன்னா உங்களை தாலி கட்டும்போது உங்களுக்கு கல்யாணத்தை அவங்க பார்க்கல, இப்போ பார்ப்பாங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா 60ஆம் கல்யாணமே பசங்க தானே பார்க்குறாங்கப்பா, நடத்துறதே பசங்க தானே நடத்தணும், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. என்னைக்கோ அடுத்து இது பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணால் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை சிம்பிளிசிட்டியாக சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் மருமாங்கல்யம். எஸ் சார். மருமாங்கல்யத்தை பண்ணனாக்கா இப்போ இப்படி கோயிலுக்கு யாருக்கு அம்மன் கோயிலுக்கு அம்மன், முருகர் கோயிலுக்கு முருகர் கோயில், பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் கோயில், சிவன் கோயிலுக்கு சிவன் கோயில், எல்லாம் இப்போ உள்ளே போய் உள்ளே நுழைஞ்சிட்டு மருமாங்கல்யத்தை உள்ளே கொண்டு போயிட்டு அழகாக பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இலவசமாக இறைவன் கொடுத்துருக்கிறத நமக்கு வாங்க தெரியாமல் வழி தெரியாமல் விட்டுட்டோம், தொலைச்சிட்டோம். இப்போ வாங்கிட்டீங்க, கண்டிப்பாக இதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இறைவன் கையில் இருக்குது. ஏன்னா அங்ககிட்டே போயிட்டு அவர்கிட்ட சரணகதை அடைஞ்சிட்டோம். அப்போ அவர் கொடுக்குற வேலை அவரது தான். ஏன்னா நாம் கூட மறந்துடுவோம், விட்டுருவோம். இறைவன்கிட்ட முறைப்பிரகாரம் நம்ம செய்கிற எந்த இதுவுமே அவர் மறக்க மாட்டார். எல்லாம் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி விட்டுருவார்.
ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடக்கும், சூப்பராக போகும். நல்லாவே வாழ்க்கை நீங்கள் அவங்கவுங்க நினச்ச வாழ்க்கையை முழுமையை பெற்று அதை வாழ்வதற்கு இந்த மருமங்கலத்தை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் விட்டுட்டோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடரும், எல்லாமே நல்லபடியாக முடியும். ஓகே சார், இந்த தேதியில பிறந்தவங்க இந்த தேதியில தான் அந்த மருமாங்கல்யம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்ல இந்த கிழமையில தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அதான் அவங்க திருமணத்திற்கு வந்து நல்ல சுப முகூர்த்தம் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, இதுக்கும் அந்த மாதிரி தான் பாக்குறோம். கண்டிப்பா உண்டு அது. ஏன்னா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. திருப்பி ஏன்னா இது தேதி, ஒரு திருமண தேதி சிறப்பாக உங்க 2 பேர் டேட்டுக்கு கனெக்டிவிட்டி உள்ள டேட்டை தான் பார்க்கணும். அதை சொல்ற இடத்துல நான் தான் இருக்கிறேன், நான் தான் சொல்ல போறேன். ஏன்னா அது எல்லாமே நீங்களே கண்டுபிடிங்க, எல்லாமே நீங்க தான் செய்ய முடியும். சொல்றதுக்குன்னு ஒருத்தர் வேணும், அதை நான் தான் சொல்ல போறேன். கேளுங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், இதையும் சொல்லி கொடுக்குறேன், தாராளமாக செய்யுங்க. அற்புதம் சார். வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் ரொம்ப சிறப்பா எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கம், ரொம்ப சிம்பிள்கான அதை கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல மடங்கு இருக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. சுகமான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா எண் 5 ரொம்பவே பிரதானமாக நிறைய பேர் வண்டியில சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய அந்த எண் 5க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக் என்ன? அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.